வெல்கம் டு RNVA கேங். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா விஜய் அவங்க வீட்டுக்கு. விஜய் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு வீட்டு மாறுறான். அங்கே தான் நம்ம போக போகிறோம். இன்னைக்கு பால் காய்ச்சுறாங்க. வராது யூடியூப் சேனலுக்கு வீடியோ விஜய் நல்லா இருக்கும். விஜய் நல்லா இருந்திருக்கோம். அவங்க வீட்டுக்கு தானே போகிறோம். அப்படி அவங்க வீட்டுக்கு தானே இப்போ போக போகிறோம். அதுதான் இந்த வாரம் விஜய் எப்பயாவது தான் பார்க்க முடியும். விஜய் ஆதி எல்லாரையும் நம்ம போகிறோம். சண்டே ஆனால் தான் அவன் இங்கேருந்து தூக்கி வந்துடுவான். அப்படி தான் போனோம் போல். இதுக்கப்புறம் பார்ப்போம். ஆட்டோவுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு பாஸ் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஏன்னு பண்ண கேச்சவரம் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்குன்னாங்க. பார்க்கலாம் ஆட்டோ. நான் மித்ரன் வர்ணிகா விஜயண்ணா வீட்டுக்கு. விஜயண்ணா மித்ரன் விஜய்க்கு விஜய் ஆதியை பார்க்க போகிறோம். விஜய் அவங்க வீட்டுக்கிட்ட வந்துச்சு. பஸ் கட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ்ஸில் உள்ள போடலாம். அது பக்கத்தில் அங்கேயே தான் வந்தாச்சு விஜய் வீட்டுக்கு. வாங்க இறங்கலாம். வந்தாச்சு. நம்ம வீடியோக்கு ஷூட்டிங் விஜய் வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க உங்க மேல போன போல வாங்க. விஜய் ஷூட்டில் போயிட்டு இருக்கிறேன். ஆதி ஆதி இருக்காரு. நான் ஆதி இருக்காண்ணா. ஆதி ஏ வாங்க. விஜய் ஷூட்டு ஜெயிட்டுக்கு என்னாச்சு? ஆமாம். ஹலோ காய்ஸ், விஜய் வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம வெயில். வாங்க. இவர் அடங்கவே மாட்டான். அடங்கவே மாட்டான் சுத்தமாக. நல்லா வெயில் அடிக்குதாண்ணா. சொல்லின்னு அடிக்குது. ஏதாவது பேசுகிறா யூடியூப் சேனலில் இருந்தால் எதாவது சின்ன டிஃபன் நாங்கள் எதுவும் செய்யலை பாட்டி. இதே அந்த பாட்டி என்ன டிஃபன் செஞ்சீங்க என்ன போய் கேட்குறாங்க என்னன்னு சொல்கிறா. இதப்பா அந்த பாட்டி என்ன டிஃபன் செஞ்சீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அந்த பாட்டி என்ன டிஃபன் செஞ்சீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. டிஃபன் டிஃபன் இதோ இல்லை. வாடா ஆதி வா வா வா. கூப்பிட்றாங்க. ஏன்னா இப்படி பண்ணுற? பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஊரோட மீஞ்சோருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் இதான். ஆமாம், அதுக்கு ஆப்போசிட்டில் பழசு இருக்குது. இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு. நம்மளோட கெஸ்ட்டு வந்துருக்காங்க. கெஸ்ட்டு பார்த்தீங்களா? விஐபி வராது பார்த்தீங்களா? எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஃபஸ்ட்டு நாங்களாம் இருந்தால் ஆதியை பார்த்துக்கிட்டல, இப்போ நீ எப்படி பார்த்துவேன்? சாயந்தரம் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓடின்னு இருக்கிறாரு இவர். எங்கே தான் போகிறாரு தெரியல. சார் எங்கே சார் போகிறீங்க? பக்கத்தில் என்ன நமக்கு தெரியாது. இதுதான் வீடு. இதாங்க வீடு. மொத்தம் தானே இருக்குது. இருங்க எண்ணிக்கலாம். 1 2 3 மாடி. 2 கீழே. இது கீழே இருக்கு. ஆதி தான் எங்கேயாவது ஓடினேங்கிறான். ஆதி
அக்கா நான் அது ஏய் சாணி இருக்கு வீடியோவில் நான் மட்டும்தான் பேசுகிறேன். விஐபி ஆமாம் கையில் ஒரு காப்பு ஒரு புது சேர்த்து செயின் எல்லாம் இருக்குது இவருக்கு. அப்படியே எங்கேயாவது ஓடணுன்னா இருக்கு ஜாலி. இங்கே என்னோட வலி தனி வலின்ற மாதிரி வந்து ஒரு என்ன பண்ணுவோம் என்ன காலி கிரவுண்டாக தான் இருக்குது. பச்சை வசேன்னு தான் இருக்குது எல்லாம். இவதான் இதோட நாங்களே விஜய் மிஸ் பண்ணுவோம். ஏடா விஜய் நம்மளாம் விஜய் மிஸ் பண்ணுவோமா இல்லையாடா? நீங்கள் ஃபுல்லாக பெரிய கிரவுண்டு. ஆ விஜய் மிஸ் பண்ணுவியா இல்லையா? நானும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். வர்ணிகா நீ மிஸ் பண்ணுவியா? நானும் நீமா நானும் அது நீ எங்களெல்லாம் மிஸ் பண்ணுவியா இல்லையா? மாட்டேன் போடா. பண்ணுவானா? பாட்டு நீ சொல்ல கிடையாது. பண்ணுவானா? நீ பண்ணுவியா இல்லையா? எங்களெல்லாம் எப்படிடா ஐயோ இதோ பாருங்க இங்கதான் இதுதான் அவரோட வீடு. இது அதுடா கீழே கீழ் வீடு. இதோ 3 மாடி. மூணு தானே? ஆமாம் 3. எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இவங்க இருக்காங்க. இது யாரும் விஜய் வீடெலாம் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இல்லை. சொந்த வீடு தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வரும் விஜய் இதெல்லாம் சொந்த வீடு கட்ட போகிறோம். கட்டோம் என்ன சரி என்ன சார் பேசுங்க? என்ன 10 பேச்சு பேசியிருப்பியா? நான் தான் வந்தேன்னு பேசினேன். நீ வீடியோவில் வந்து பேசணும், தனியாக பேசக்கூடாது. நீ பேசுனியா? எங்களுக்கு என்னடா டிஃபன் செஞ்ச? அதை என்ன செஞ்சாங்க? நாங்களாம் உங்கள் வீட்டுக்கு வந்து காலை சாப்பிட கூட இல்லை. நாங்களாம் தெரியுமா உனக்கு? எப்பட்றா அவனுங்களாம் மனசு வருது எங்களை விட்டு சாப்பிட? இதான் உங்கள் வீடு. 3 மாடி இருக்கும். நான் செம்ம வெயில் அடிக்குது. நைட்டான குளிர்த்து பகலான வெயில் அடிக்குது. இதுதான் நம்ம விஜய் அவங்க காரு. அதான் அவங்களோட கார். பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. வீட்டில் இருக்குது. அந்த வீட்டில் எப்படா ஃபுல்லாக செக் பண்ணுற? மண்டேக்குள்ளே முடிச்சிருவான். நாளைக்குள்ளே முடிச்சிடும். 2 நாளுக்குள்ளே தான். ஏன்னா வியாழக்கிழமை சாமி கொடுக்கணுமா? எப்போ நீயே சொல்கிறியா? எப்போன்னு அடுத்த வருஷம் நாங்கள் சொந்த வீடு கட்டி போவோம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே 100K அடிக்கிறோமான்னு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ளே. ஐயோப்பா சரிக்கிச்சு எனக்கு. ஆமாம் சிஎஸ்கே கப் அடிக்கணும். போன வருஷமே விட்டுக்கிட்டாச்சு. மும்பை இந்தியன்ஸ்லாம் வீடியோ. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா விஜய் சொந்த வீடு கட்டி போகிறது நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நடக்கும். இது என்ன விளாக் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் விஜய் விளாக் தான். ஓகே வீடு கட்டும் விஜய். ஓகே நிறுத்திடலாம். பாய் போயிட்டு வரோம்.